Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான குழம்பு. அது எதில செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சுண்டக்காய். இதுல எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இது செய்யிறதுக்கு ஒரு கடாயில ஆயில் சேர்த்து தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நிறையா மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சுண்டக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு. அதை எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சுண்டக்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டக்காயை நல்லா வறுக்கிறதுனால அதோட பிட்டர் டேஸ்ட் வந்து கொஞ்சமாக குறையும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட்டாக வெடிக்கும். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி ஒயிட்டாக வெடிச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த சுண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காய், துவரம்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் விட போகிறேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான குழம்பு, ரொம்பவே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பிறகு நான் ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சுண்டைக்காய், அந்த பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா மசித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ உங்களால் மசிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் வே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மிக்சியில் போட்டு கூட கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. நான் நல்லாவே மசித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது போல் நம்ம சேனலில் ஜீரக குழம்பு, மணத்தக்காளி வத்தல் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபீஸ் இருக்குது. அது வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான குழம்பு. வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா வெந்தாச்சு. நம்ம போட்ட புளியும் வந்து அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் and don't forget to subscribe the channel. Thank you.